நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கம். இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் பல வகைகளில் முக்கியமான ஒரு யுத்தமாக இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய தலைவர்கள் கவலைப்படுகிற ஒரு விஷயம். தொடர்ச்சியாக இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய தேசங்கள் தோல்வியை தழுவிக்கொண்டே இருக்கிறது. பல இஸ்லாமிய அமைப்புகளும் அதன் தலைவர்களும் அழிக்கப்படுகிறார்கள். இந்த கேள்வி உலக விஷயங்களை கவனித்து கொண்டிருக்கிற எல்லா இஸ்லாமியர்களுக்குமே இருக்கிறது. அதனால் பலருக்கும் அவங்க மதத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்விட்டது. பலரும் இஸ்லாமை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இந்த மத தலைவர்களுக்கு பெரிய கவலையாக இருக்கிறது. பல மத தலைவர்களும் அவர்களுடைய போதனைகள், அவங்க கூட்டங்களை இதை பற்றி பேசுகிறாங்க. இந்த வீடியோக்களை ஹாரி சுல்தான் என்கிற எக்ஸ் முஸ்லீம் அவருடைய சேனலில் போட்டிருந்தார், அதை பற்றி பேசியிருந்தார். அந்த வீடியோக்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். பல இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள், அடிப்படைவாத அமைப்புகள், தலைவர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக செயல்பட்டு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி செயல்பட்டார்கள். ஆனால் கடைசியில் அவர்கள் தான் அழிக்கப்பட்டு போகிறாங்க. அந்த அமைப்புகள் பெரிய அழிவை சந்திக்குது, தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இஸ்லாமிய காலிப்பேட்டை நாங்கள் உருவாக்க போகிறோன்னு சொல்லி யுத்தம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த அமைப்பும் அந்த தலைவர்களும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமாக இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட பல தீவிரவாத அமைப்புகள் மிக மோசமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. போன செய்தியில் கூட நம்ம பார்த்தோம், இஸ்ரேலை அடியோடு அழித்து விடுவோம் என்று பெரிய திட்டங்களோடு செயல்பட்ட ஹமாஸ், ஹிஸ்புல்லாலாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. இந்த அமைப்புகளுடைய பல தளபதிகள், பல தலைவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் திட்டம் படுதோல்வி அடைந்து அவர்களுடைய தேசமே காசாலாம் இருக்கிற இடம் தெரியாமல் மிக மோசமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக இந்த தீவிரவாத அமைப்புகளை தன்னுடைய ப்ராக்சி அமைப்புகளாக உருவாக்கி செயல்பட்ட ஈரானையே அடித்து ஈரானுடைய பல தளபதிகள், ஐஆர்ஜிசியுடைய தளபதிகள், அணு ஆயுத விஞ்ஞானிகளை அழித்திருக்கிறார்கள். ஈரானுடைய பல உச்சபட்ச தலைவர்களை அழித்தார்கள். கடைசியாக உச்சபட்ச தலைவரான அயத்துல்லா அலி கமேனேயை அவருடைய குடும்பத்தோட, அவருடைய பல தளபதிகளோட, அவருடைய பங்கர் சிட்டியையே அடியோடு அழித்திருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத தலைவர்களுக்கு இது எப்படி இருக்கும்? அமெரிக்கா இஸ்ரேலை எல்லாம் அழித்து இஸ்லாமிய காலிப்பேட்டை உருவாக்கணும் என்கிற அந்த அடிப்படைவாத தலைவர்கள், அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருக்குது. அதை மிக கவலையோடு பேசுகிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். So when we look around and say, what's the silver lining to all of this? That every day we hear this terrible news of one of our leaders getting killed. By one of. Why is the other side not getting killed? Why are they not being decapitated? Decapitated. He wants American soldiers and American leadership to get decapitated. Let me remind. இதேபோல் இன்னொரு இஸ்லாமிய போதகர் அவருடைய மத கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது, இஸ்லாமியர்கள் இதனால் மிக அதிக அளவில் இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறார்கள். பல இளைஞர்கள், மேற்குலக நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளோ போகிறாங்கன்னா 24% இஸ்லாமியர்கள் வெளியே போயிட்டுருக்கிறாங்க, மத நம்பிக்கை இழந்து போயிட்டுருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. Something that is really threatening the core of our society. Something that is so severe, so serious, that almost every single day I deal with it. Every single day. And that is Muslim youth leaving Islam. What percentage do you think that would be? Is it 2% of our youth? Is it 3? Give me a number. I want to share with you. Give me a number. 10, 5%. No, I want more than 5. 15, more. 20, more. 24% of Muslim youth are leaving Islam. இன்னொரு இஸ்லாமிய தலைவர் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. இதை நான் யூடியூப்பில் பார்த்தேன். அந்த கேள்வி கேட்குறவர் ஒரு ஆங்கர் தான். அந்த இஸ்லாமியர் கேள்வி கேட்குறாரு, இப்படி நம்முடைய கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர், மற்ற எல்லா மதங்களோட நம்முடையது தான் உண்மையானது, இப்படியெல்லாம் பேசுகிறோம். ஆனால் தொடர்ச்சியாக நாம் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இஸ்ரேல்கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோமே, தொடர்ச்சியாக அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, அவங்க தான் முன்னேறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறார். இதற்கு அந்த இஸ்லாமிய போதகரால் சரியாக பதில் சொல்ல முடியல. அவர் இல்லை, கடவுள் எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கிறாரு, அதனால தான் இவங்களுக்கு தோல்வி வருது அப்படின்னு சொன்னாலும், அவர்களுடைய அடிப்படையான போதனையே நம்முடைய மதம், நம்முடைய கடவுள் தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது, நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவையே ஜிஹாத்து தான், மற்ற மதத்தை எல்லாம் மேற்கொள்ளணும், இஸ்லாம் வில் ஓவர்டேக் த வேர்ல்டு, இப்படியெல்லாம் அவங்க சொன்னாலும் இவர்களால் மேற்கொள்ள முடியலை. தொடர்ச்சியாக இவர்கள் ஜிஹாத்னு சொல்லி யுத்தம் பண்ணாலும் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. மேற்குலக நாடுகளையோ, முக்கியமாக இஸ்ரேலையோ இவங்க ஜெயிக்கவே முடியல. யுத்தத்தில் மட்டும் இல்லை, பொருளாதாரம், அறிவியல், சமுதாய முன்னேற்றம் எல்லாத்துலேயும் அவங்க தான் முன்னேறி கொண்டே இருக்கிறாங்க.
இவர்கள் தேசங்கள்லாம் பின்தங்கி அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இப்படி இவர்கள் வன்முறை தீவிரவாதம்னு இவங்க தேசம் அழிக்கப்படும் போதெல்லாம் இவங்க எங்கே நோக்கி ஓடுறாங்க? மேற்குலக கிறிஸ்தவ தேசங்களை நோக்கி தான் ஓடுறாங்க. பல இஸ்லாமிய தேசங்களில் மக்களுடைய நிலை எப்படி இருக்குது, காசா எப்படி இருக்குது. ஆனால் பல பிரமத தேசங்கள், சைனா, இந்தியா, ஜப்பான், இந்த தேசங்கள் நல்லா முன்னேறி இருக்குது. ஒப்பிட்டு பார்க்கும்போது மக்கள் நல்ல வசதியாக இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய தேசங்கள், இஸ்லாமிய சட்டப்படி தான் செயல்படும் என்கிற தேசங்களில் தான் இந்த மக்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க. அங்கேயும் எந்த அளவுக்கு அடிப்படைவாதத்தை விட்டு விலகி போகிறாங்களோ, எந்த அளவு லிபரலாக மற்ற இன மக்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும், மற்ற மத மக்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுக்கிறார்களோ, அப்படிப்பட்ட இஸ்லாமிய தேசங்கள் முன்னேறி போகுது. துபாய், அபுதாபி, பஹ்ரைன் போன்ற இந்த மாதிரி தேசங்கள் மற்ற எல்லா மத மக்களுக்கும் சுதந்திரத்தை கொடுக்குது, நல்லா லிபரலாக நடந்துக்கிறாங்க. இப்படி மேற்குலக நாடுகளுடைய இவங்க நல்ல ஐக்கியத்தோடு இருக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட தேசங்கள் நல்லா முன்னேறதை பார்க்குறோம். ஆனால் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மத அடிப்படைவாதத்தை பின்பற்றுறாங்களோ, இஸ்லாமிய சட்டத்தை அவங்க பின்பற்றுறோன்னு சொல்லி அதில் தீவிரமாக இருக்காங்களோ, அந்த அளவு அந்த தேசங்கள் மிக மோசமாக பின்தங்கி இருக்குது. பல தேசங்கள் வன்முறை தீவிரவாதம்னு மிக மோசமான அழிவில் இருக்கிறாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஈராக், ஈரான், காசா, லெபனான், இன்னும் பல ஆப்பிரிக்க தேசங்கள், இவர்கள் எல்லோருமே தீவிரமான இஸ்லாமிய தேசங்களாக இருந்து கடைசியில் வன்முறையால் அழிந்த தேசங்களாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கு பல இஸ்லாமிய தேசத்தில் உள்ள மக்களே அவர்கள் மதத்தின் மீதான நம்பிக்கை இழந்து வராங்க. ஏன்னா இந்த கேள்வி எல்லாருக்கும் வருது. இப்படி நம்ம மதத்தை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தாலும் உண்மையில் அதற்கு நேர் எதிராலாம் நடக்கு. நாமெல்லாம் ரொம்ப கீழே போயிட்டுருக்கோம், நமக்கெல்லாம் மிகப்பெரிய அழிவுகள் நடக்குது. அதனால் மேற்குலக தேசங்களை போல இருக்கணும், அல்லது மற்ற இந்தியா, ஜப்பான் போன்ற தேசங்களை போல இருக்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு வருது. இதை தான் நம்ம ஈரானில் பார்க்குறோம். ஈரானில் தான் மிக அதிகமாக இஸ்லாமை விட்டு மக்கள் வெளியேறிட்டு வர்றாங்க. மிக தீவிரமான இஸ்லாமிய மத அடிப்படையில் செயல்படக்கூடிய தேசம் இது. இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் என்கிற இந்த தேசத்தில் இஸ்லாமிய மத சட்டங்கள் தீவிரமாக கடைபிடிக்கப்படுது. ஈரானிய பெண்கள் வெளியே போகும்போது அவர்கள் தலையை சரியாக மூடவில்லை என்றால் அவர்களை தண்டிப்பதற்கு மாரல் போலீஸ் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பெண், மாஷாமினி என்கிற பெண் கொல்லப்பட்டார். அதனால் மிகப்பெரிய அளவில் பெரும் புரட்சி வந்ததை நம்ம பார்த்தோம். இந்த மக்கள் பல முறை புரட்சி செய்திருக்கிறாங்க. ஏன்னா அந்தளவு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் கடுமையாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு அந்தளவு வெறுப்பு. இன்றைக்கு அந்த மதத்தில் இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. கடைசியாக இப்போ நடந்த அந்த மக்கள் புரட்சியில் பார்த்தீங்கன்னா பல இஸ்லாமிய மத கட்டிடங்கள், மத நிலையங்கள் எல்லாம் மிக மோசமாக தாக்கப்பட்டது. பல மசூதிகள் தீக்கிரையாக்கப்பட்டது. இதெல்லாமே அங்கே நடந்துக்கிட்டு வருது. இந்த மத அடிப்படைவாத அரசு, இந்த சர்வாதிகார அரசு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு மேற்குலகை போல் அப்படிப்பட்ட ஒரு லிபரலான ஒரு அரசு, ஜனநாயகம் வேண்டும் என்று மக்கள் அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. ஈரானில் தான் பெரிய அளவில் இஸ்லாமிய மத அடிப்படையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தூக்கி எறிந்து இன்னொரு லிபரலான ஒரு அரசு எங்களுக்கு வேண்டும் என்று மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அதில் பெருமளவு வெற்றி பெற்றிருக்காங்க. பெரும்பாலான மக்கள் இந்த மத அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக வரலாற்றை பார்த்திங்கன்னா இவங்க முழுக்க எப்போவுமே பெரும்பாலான மக்கள் தீவிரமான இஸ்லாமியர்களாக இருந்தது கிடையாது. அரபு இஸ்லாமியர்கள் பல தேசங்களை வென்று அவர்கள் காலனி ஆதிக்கத்தால் அவங்க மதம், அவர்களுடைய கலாச்சாரத்தை பரப்பிய போது இந்த பெர்ஷியா மட்டும்தான் அவர்களுடைய மொழி கலாச்சாரத்தை விடாமல் வைத்திருந்தாங்க. மற்ற பல தேசங்களில், ஈராக்லேயோ லெபனான்லேயோ பார்த்திங்கன்னா பல தேசங்களில் அரபிக் மொழி அவர்களுடைய கலாச்சாரம் தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் பெர்ஷிய மொழி தான் இருக்குது. இன்னமும் அந்த பெர்ஷிய கலாச்சாரத்தை கடைப்பிடித்து வர்றாங்க. ஆனால் ஈரான் மத அரசாங்கம், அதனுடைய இராணுவம் ஐஆர்ஜிசி தொடர்ச்சியாக இந்த பெர்ஷியர்களுடைய அந்த பண்டைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கான வேலையை செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எவ்வளோ முயற்சி செய்தும் இந்த பெர்ஷியர்களுடைய அந்த அடையாளம், அவர்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க முடியவில்லை. ஏன்னா அந்த பெர்ஷியர்கள் மட்டும் அவங்க தேசத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்கள அரபுக்கள்னு சொன்னால் கோவப்படுவாங்க. நாங்கள் அரேபியர்கள் அல்ல, நாங்கள் பெர்ஷியர்கள் அப்படின்னு திருத்துவாங்க. ஆனால் நீங்கள் ஈராக்லேயோ லெபனான்லேயோ போய் நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அரேபியர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் தங்களை அரேபியர்களாக நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அரேபியர்கள் கிடையாது, அவங்க ஈராக் மக்கள். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்குது, அவங்களுக்குன்னு தனி கலாச்சாரம் இருக்குது. மிக பண்டைய பேரரசு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபிலோனிய பேரரசு. ஸோ இந்த கலாச்சாரம் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி அவங்க அரேபியர்களுடைய கலாச்சாரம் மதத்தை முழுமையாக எடுத்துக்கிட்டதுனால அரபு தான் பேசுகிறாங்க. அவர்கள் கலாச்சாரம் தான் இவர்களுடைய கலாச்சாரமாக இருக்குது, அவர்கள் மதம் தான் இவர்களுடைய மதம். அதனால தான் இன்றைக்கு தங்களே அரேபியர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு அரேபியர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கல்தேயர்கள் அல்லது ஈராக்கியர்கள். இப்படி தான் ஒவ்வொரு தேசத்திலும்
சிரியாவில் பார்த்தீங்கன்னா சிரியன் கல்ச்சர் அவர்களுக்கென்று மிகப்பெரிய ஒரு பேரரசு முன்னாடி இருந்திருக்கு. அசிரியன் பேரரசு இருந்திருக்கு, அவர்களுக்குன்னு தனி கலாச்சாரம் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு கிடையாது. ஆனால் பெர்ஷியர்கள் அப்படி அல்ல. அவர்கள் அரபு மொழியையோ அரபு கலாச்சாரத்தையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அங்கே ஈரான் மத அரசாங்கம் பல சட்டங்களை வைத்திருந்தாலும் கூட இந்த ஈரானியர்கள் தொடர்ச்சியாக அந்த பெர்ஷியன் கலாச்சாரத்தையும் மேற்குலக கலாச்சாரத்தையும் விரும்பி அதன்படி தான் அவங்க உடைய நேரது வெளியே போகிறது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது அவங்க அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ சட்டங்கள் இருந்தாலும் இவங்க அதை அப்படியே முழுமையாக கடைப்பிடித்து முழுமையான ஒரு இஸ்லாமிய தேசம் போல் மற்ற தேசங்களை மாதிரி அங்கே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய தேசங்கள் தொடர்ச்சியாக பல தோல்விகளை பெற்று வந்தாலும் கூட குறிப்பாக இந்த யுத்தத்தில் தான், இஸ்ரேலுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் தான் இவங்க மிகப்பெரிய அடியை வாங்கினாங்க. மொசாத் செய்த காரியங்கள் எல்லாம் ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. கடவுள் தான் அவங்க பக்கம் நின்று யுத்தம் பண்ணுறாரு அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களே சொல்லும்படியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் மீடியா இப்போ எல்லா மக்களும் இந்த யுத்தத்தை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா மக்களும், இஸ்லாமிய மக்களும் அவர்களுடைய இந்த மிகப்பெரிய தோல்விய தலைவர்கள் அழிக்கப்படுவதை தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த யுத்தம் இந்த மத்திய கிழக்கில் மற்றும் உலகம் முழுவதுமே சமுதாயம் மற்றும் அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தை பற்றிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். நன்றி.